எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோடைய அருமை பெருமை நம்மளுக்கு தெரியாது, வேல்யூ தெரியாது. அது நம்ம விட்டு போன பிறகு தான் அதோடைய வேல்யூ தெரியும், அருமை பெருமை. இப்போ கணவன் இல்லைன்னு வச்சுங்க, கணவன் இழந்துட்டான்னா மறுபடியும் ஒரு திருமணம் செஞ்சு கணவனை பெற்றுக்கொள்ளலாம். மனைவி இழந்துட்டான்னா மறுபடியும் ஒரு திருமணம் செஞ்சு மனைவியை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தை இல்லையா, ஒரு குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்துக்கலாம். ஆனால் தாயை இழந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் தாய் கிடைக்க மாட்டாள். தாயினுடைய காலடி சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நீண்ட நேரம் தொழுகிறோம், திடீர்னு தாய் தகப்பன் கூப்பிட்டு ஒரு வேலையை ஏவுறாங்க, அந்த தொழுகையை விட்டுட்டு வந்து அந்த வேலையை செய்யணும். ஏன்னா முதல் கடமையே தொழுகை தான். அந்த நீண்ட நேரம் தொழுகையை விட்டுட்டு தாய் தகப்பன் சொல்கிற வேலையை செய்யணும். மார்க்கம் சொல்லுது. பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தாய் தகப்பன் உழைக்கக்கூடியவங்க, உழைச்சி துவா செய்யக்கூடியவங்க. இது எப்போ உணர்றோம்? அவங்கெல்லாம் போன பிறகு தான் நம்ம உணர்றோம் இல்லையா? அதனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தாய் தகப்பு உயிரோடு இருக்கும்போது அவங்கள பற்றி சொந்தக்காரர்கிட்டையும் நண்பர்கிட்டையெல்லாம் குறை சொல்கிறது. அது எவ்வளோ மோசமான செயல். நம்மளுடைய எதிர்காலத்துக்காக உழைச்சவங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக துவா செஞ்சவங்க, நாம தான் வாழ்க்கைன்னு அவங்க வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி நம்ம பிறர்கிட்ட குறை சொல்கிறோம். எப்போ உணர்றோம்? அவங்க இறந்த பிறகு தான், இப்போ தான் உணர்றோம், இன்க்ளூடிங் நான் அடக்கம். அதனால் ஒவ்வொரு வகுத்து தொழிலையும் பெற்றவங்களுக்காக நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்தை காட்டி கொடுத்து அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி நம்ம மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு துவா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம்.